Vijita, go home. You fail. You can't do this. Please go home. எந்திரிச்சா தானே வீட்டுக்கு போகலாம். தூக்கம் வந்துருச்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. மாதக்கணக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் இன்னும் எந்த ஒரு முடிவும் இல்லை. மனுஷ நாணயக்கார இருந்த காலகட்டத்தில் கூட ஏதாவது ஒரு அறிக்கைகளை விட்டுட்டு நான் வெளிநாட்டவருக்கு அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டாவது இருந்தான். ஆனால் இப்போ வந்திருக்கிற எல்லாருமே ஃபெயில். இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய பொறுப்பாளர் விஜித ஹேரத், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சர், ஃபெயில், கோ ஹோம். உங்களால் இது முடியாது, யூ கான் டூ திஸ். எங்களுக்காக ஒரு குரல், ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு சிறிய குரலாவது இதுவரைக்கும் எதுவுமே இல்லை. இதுக்காக அவங்களுடைய ஆட்சியை நாங்கள் உருவாக்குறதுக்காக பலரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டோம். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே, அதே போல் இவங்க ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக செயல்படுத்த போவதாக சொன்ன பல திட்டங்கள், எந்த ஒரு திட்டமும் இதுவரையிலையும் இன்னும் செயல்பாட்டில் இல்லை. இறந்த பிறகு, அதாவது இப்போ ரீசண்டாக வந்த தகவலின் அடிப்படையில் இறந்த பிறகு 6 லட்சமாக இருந்தது 20 லட்சம் ஆக்குறாங்களாம். அப்போ அந்த 20 லட்சம் கிடைக்கிறதுக்காக நாங்கள் சாகணும், வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணி தருவானுங்கன்னு பார்த்து இவனுங்களை ஆட்சியில் வச்சா கடைசியில் செத்த பிறகு தான் 20 லட்சமா. என்ன கொடுமடா இது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கையில் உறங்குகிறதா? அதே போல சவுதி அரேபியாவில் தூதரகம், இது வரைக்கும் சவுதி அரேபியா தூதரகத்துக்கு எதிராக பல கம்ப்ளைண்ட், பல புகார்கள், பல தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் புகார்களை அளித்தும் இன்னும் 6 மாதம், 2 மாதம், 3 மாதம், 5 மாத காலங்களாகியும் அந்த புகார்கள் வந்து சேரவில்லை. என்ன பிரச்சனை? சாதாரணமாக இந்தியாவிலிருந்து நடைபாதையூடாக நடந்து, வீதிகளூடாக நடந்து ஹஜ் யாத்திரைக்காக வந்தவங்க கூட ஹஜ் செஞ்சு முடிச்சுட்டு போய்த்தாங்க 2 மாதத்துக்குள்ள. ஆனால் இந்த அளித்த புகார்கள் நடந்து வந்தால் கூட இன்னும் வந்து சேரலை. அதுதான் மிகவும் வேதனையான ஒரு விடயம். இன்னைக்கு கடைசி கட்டம், சிலருடைய வாழ்க்கை வந்து கடைசி கட்டத்தில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு தாய் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணி, தம்மிகா குறை அப்படின்ற அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுடைய மகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தெரிவித்து, தூதரகத்துக்கு தெரிவித்து, அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்ற முடியலை. கடைசியில் அவங்க உயிரிழந்த பிறகு அவங்களுடைய சடலத்தை கூட அனுப்பி வைக்கலை. இந்த அளவுக்கு மோசமான நிலைமை உருவாகி இருக்குது. சவுதி அரேபியாவில் அதிகமான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. சவுதி அரேபியா மட்டுமல்லாது மற்ற அனைத்து அரபு நாடுகளையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விடயங்களை பற்றி அரசாங்கம் கணக்கு எடுக்குது, நிறைய விஷயங்களை பற்றி அரசாங்கம் பேசுது. ஆனால் அது எல்லாமே யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது மேற்கத்திய நாடுகளில், பெரிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை தான் பேசுகிறாங்களே தவிர யூகே, யூரோப், கனடா, சுவிஸ், லண்டன், ஃப்ரான்ஸ், இத்தாலி இது போன்ற நாடுகளில் இருக்கிறவங்களைத்தான் அவங்க வெளிநாட்டு தொழிலாளர்களாகவே பார்க்குறாங்க. அதே இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அதுதான் உண்மையான நிதர்சனம். இந்த சகோதரி பற்றிய அனைத்து தகவல்களையும் எங்களுடைய ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி அம்மா அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில். ஆனால் இது வரைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் தூதரகத்தால் ஒரு நாய் கூட போய் பார்க்கல. எந்திரிச்சா தானே வீட்டுக்கு போகலாம். தூக்கம் வந்துருச்சா.
வணக்கம் சர்பான் தம்பி. இந்த சகோதரியுடைய பெயர் வந்து கலையரசி. இவங்க வந்து சவுதி அரேபியாவை நோக்கி வேலைக்கு போயிருக்கிறாங்க. வந்து 2023 6ஆம் மாதம் 22ஆம் தேதி. இவங்க வந்து இந்த இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இவங்க வேலை செஞ்சிட்டாங்க. 11ஆம் மாதம் 19ஆம் தேதி போன வருஷம் 2024 11ஆம் மாதம் 19ஆம் தேதி இவங்க வந்து காலும் கையும் ஏலாமல் போயிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் நரம்பு வெடிச்சதாக, அதாவது சீனி ப்ரெஷர் கூடியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் கூடி நரம்பு வெடித்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதத்துக்கு பிற்பாடு கண் முழிச்சிருக்கிறாங்க. அவங்க நாம் யாராவது பேசுனா அவங்களுக்கு அது கேட்குது, ஒன்றும் இயலாது, காலும் கையும் இயலாது. ஸோ இந்த சகோதரியுடைய ஃபேமிலி கேட்குது எப்படின்னு கேட்டால், உயிரோட இந்த சகோதரியை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைங்கண்டு 2024 12ஆம் மாதம் 4ஆம் தேதி வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 6 மாதம் ஆகிருச்சு. 6 மாதம் ஆகியும் எந்த ஒரு முடிவுமே எந்த ஒரு இதுகளுமே செய்து இல்லை. ஸோ இதற்கான முடிவுகளை நம்ம எடுக்கணும். வலைத்தளத்து ஊடாக நம்ம பேச்சுவார்த்தை செய்து கொண்டு இருக்கின்றோம். பல விடயங்களை செய்து கொண்டு போகிறதுவால இந்த விஷயத்துக்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். வெளிநாட்டு அமைச்சர் உண்மையிலேயே பொய் சொல்லிக்கிட்டு அந்த மனுஜ நாணயக்காரர் சரி கொஞ்சம் பரவாயில்ல போல். இப்போ உள்ள அமைச்சர் விஜித ஹேரத் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதிகமான சகோதரிகள் வந்து சவுதியில் வந்து இன்னும் இம்மிசைக்கு ஆளாகிறாங்க. ரொம்ப அடி உத, சாப்பாடு இல்லாதது, சம்பளம் கொடுக்காதது, எத்தனையோ கம்ப்ளைண்ட் அடுக்கடுக்காக வருது. நம்மளுடைய வலைத்தளத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சகோதரி வந்து 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 1 வருஷம் 3 மாதத்தில் ஆகி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து 20 லட்சம் கட்டிட்டு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. பீரோவிலையும், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, ஏஜென்சிலையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, எம்பசி கால் பண்ணியும் அப்படி தான் சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரிக்கு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. சவுதியில் ரொம்ப மோசமான முறையில் அங்கே ஹவுஸ்மேட்மார்களுக்கு நடத்தப்படுகின்றது. இதுக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்குறன்ற ரீதியில் இந்த செய்தியை நாங்கள் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டு அமைச்சர்களுக்கு போயிட்டு சேர்றதுக்கு. இப்படியே நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுதுங்க, அதே மாதிரி தான் இம்மிசைகளுக்கு உள்ளாகுதுங்க. ஸோ இதை நம்ம விடாமையே செய்யணும். தயவு செய்து இதை வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெனட் மேரி அம்மா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. கலையரசி சகோதரி மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாருக்குமே இன்னும் நீதி கிடைக்கல. இந்த சர்ஃபானோ, ஜெனட் மேரியோ, கோவித கமாலோ அல்லது இன்னும் எத்தனையோ சோசியல் மீடியாக்களோ இல்லை இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தேடி பார்க்க வேண்டியது. அரசாங்கம் சம்பளம் கொடுத்து அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை தூதரக அதிகாரிகள் தான் இது சம்பந்தமாக பார்க்கணும். யாருமே இதை பற்றி கவனிக்கலைன்னா அரபு நாடுகளில் வாழ்கிற தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன? ஒரு மாதம் நாங்கள் காசு அனுப்பலைன்னா அரசாங்கம் நக்கிட்டு போயிடும். இன்றைக்கும் எங்களுடைய காசுகளில் தான் அரசாங்கம் நடக்குது அப்படின்றத நிச்சயமாக ஒரு நாள் உணருவாங்க. ஆனால் உணரும் போது இந்த வெளிநாடுகளில் பல சடலங்கள் தான் மிஞ்சும் அவங்களுக்கு.